கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார். அப்புறம் தேவன் அவரை உயிரோடு எழுப்பிட்டார். இது நம்ம எதிரியாகிய சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஆனாலும் அவன் தன் தோல்வியை வெளியில் காட்டிக்காம சிங்கம் போல கெர்ச்சிக்கிறான். யாரையாவது ஏமாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்தத்தை உண்டு பண்ணுறான். அவனுடைய கர்ஜனையின் பெரும் சத்தத்தை கேட்டு அவன் இன்னும் தோல்வி அடையலையோ, நம்மளை அவன் வெற்றி பெற்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அவனுடைய கர்ஜனை அவன் சிங்கமோ அப்படிங்கிற எண்ணத்தை கூட நமக்குள்ள உண்டாகுது. அவனுடைய கர்ஜனையை பார்த்து அவன் சிங்கமோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் சிங்கம் போல மிமிக்கிரி தான் செய்கிறான். அவனால் சிங்கமாக ஆக முடியாது. இந்த வியாதி தான் உனக்கு வந்துருச்சு, இனி உன் முடிவு, இதில் நீ தப்பிக்கவே முடியாது, ஏற்ற துணையை நீ அடையவே மாட்ட, உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் நிலை பெறவே பெறாது, உன்னோட கடனை நீ அடைக்கவே மாட்ட, உன் பிள்ளைகள் நல்லாவே இருக்காது. இதெல்லாம் அவன் உங்களை சொல்லி ஏமாத்துகிற வார்த்தைகள். இந்த சத்தத்தை கேட்டு நாம் நம்பிடக்கூடாது. ஒரு நன்மையும் உனக்கு எதிர்காலத்தில் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு அவனை விட சத்தமாக நாம் பேசணும். இந்த எதிர்மறையான வார்த்தைகளை அவன் சிங்கம் போல் கர்ஜிக்கும் போது நம்ம பேசணும் அப்படின்னா அவன் அடங்கி போயிடுவான். ஏன்னா அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், பொய் சொல்கிறவன். இந்த கர்ஜனையை ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய பொய்களை நம்ம நம்புகிற மாதிரி ஆயிரும். அதனால் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தையாகிய வாளினால் அவனை எதிர்கொண்டு வீழ்த்துங்கள். அவன்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு என் மீது எந்த வல்லமையும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை, நீ ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கா, அதுவும் எனக்காக இயேசு கிறிஸ்து உன்னை தோற்கடித்துட்டாரு, நான் தேவனுக்கு சொந்தமானவனாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு சொந்தமானவளாக இருக்கிறேன், நான் வெற்றியில் தான் நடப்பேன், நான் சாவாமல் வாழ்ந்திருப்பேன், நான் வெற்றி அடைவேன், செழிப்படைவேன், எல்லா நோய்களும் எனக்கு சரியாகும், கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும், என்னுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, எல்லா சூறாவளிகளின் மத்தியிலும் நான் சமாதானத்தில் நிலைத்திருப்பேன். இதுதான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிசாசை பார்த்து நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள். நீங்கள் இப்படி பேசும்போது அவன் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி அழிஞ்சு போயிடுவான். அவனோட வல்லமை அவ்வளவுதான். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கிறீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. இன்றைக்கு அப்பா கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க இருதயத்தில் அப்பா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, என்னென்ன வேதனைகள் இருக்குதோ, என்னென்ன வலிகள் இருக்குதோ, அது எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கு மாற்றி கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. அவங்களுடைய ரிக்வஸ்ட் எல்லாமே நன்றி சொல்கிற மெசேஜாக மாறப்போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைய வார்த்தையை தெரிந்தெடுத்து கேட்க வைத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தகுந்தாப்புல இந்த வார்த்தைகளை நீங்கள் மாற்றி இந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஆறுதலை கொண்டு வரீங்க ஏசப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளில் நிறைய பேரோட இருதயத்தில் சாத்தான் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறான் ஏசப்பா. சிங்கம் போல கெர்ஜித்து அவன் பேசின வார்த்தைகள் அவங்க இருதயத்தில் நிறுத்தி பயந்து போயிருக்காங்க ஏசப்பா. என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த நோய் சரியாகவே சரியாகாதா, இதெல்லாம் இவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்கள் அப்பா. இன்றைக்கு அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகணும் ஏசப்பா.
எதிரியாகிய பிசாசு கர்ஜிக்கிற போது சந்தேகம், பயங்களை அப்பா எங்கள் எண்ணங்களில் நாங்கள் கொண்டு வரக்கூடாது ஏசப்பா. விசுவாசத்தில் உறுதியாக நின்று அவனை எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை எங்கள் இருதயத்தில் கொண்டு வாங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவனை நாங்கள் வீழ்த்தணும் ஏசப்பா. என் மீது அவனுக்கு எந்த உரிமையும் வல்லமையும் இல்லை அப்படிங்கிறத அவனுக்கு நாங்கள் உணர்த்தணும் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அவனுடைய கர்ஜனைகளை இனி நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் ஏசப்பா. அம்மே நாங்கள் பயந்து பின்வாங்க மாட்டோம் ஏசப்பா. இதை நாங்கள் உறுதியாக இன்றைக்கு அறிக்கை இடுகிறோம் ஏசப்பா. பிசாசானவன் எப்படியெல்லாம் எங்களை பயமுறுத்துகிறானோ அதில் எல்லாத்துலேருந்து எங்களை இன்றைக்கு விடுதலை பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. குடும்ப சமாதானத்தை குறித்து, கணவரின் உடல்நிலையை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து, வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை குறித்து, குடும்பத்தில் நம்மளுடைய நிலைமையை குறித்து இன்னைக்கு எத்தனையோ பயங்களை இருதயத்தில் கொண்டு வராங்கிறப்பா. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அத்தனை பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்குறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய கரம், வல்லமை உள்ள உதவி செய்யும் மகத்துவமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் தாமே உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. அம்மே நீர் மாத்திரம்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை உலகம் அறியும்படிக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இருதயத்தின் ஆழத்தில் வேதனையோடு ஜெபிக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எனக்கு யாருமே இல்லை, உதவுறதுக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. உறவுகள் முறிக்கப்பட்ட இடங்களில் புதுசாக அது தலைக்கணும் ஏசப்பா. அவ்வளோதான், இனி இவங்கக்கிட்ட நம்ம பேசவே மாட்டோம்னு நினச்சவங்க எல்லாம் மீண்டும் திரும்பி வந்து பேசணும் ஏசப்பா. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வரணும் ஏசப்பா. ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்யணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும் ஏசப்பா, மறக்கணும் ஏசப்பா. மன்னிக்கிறது மட்டும் இல்லை ஏசப்பா, என்னென்ன தவறுகளை மன்னித்தோமோ அது எல்லாத்தையும் மறக்கணும் ஏசப்பா. மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப அது காயங்களாக மாறும் ஏசப்பா. அப்படி அல்லம்மா, அப்படி அல்லப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. என்னோடு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் பசுமையான நினைவுகள் நிரப்பப்படணும் ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு செய்த நன்மைகள் நிரப்பப்படணும் ஏசப்பா. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி சமாதானமாக இருக்கணும் ஏசப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.